Hi students, welcome to BIMI Max, 10th Standard Max, 3rd Chapter Algebra, Exercise 3.1 5th sum பார்க்க போகிறோம். There are 12 pieces of 5, 10 and 20 rupee currencies whose total value is 105. இப்போ 5 rupees, 10 rupees, 20 rupees நோட் வந்து 12 இருக்குது. அதோட டோட்டல் வேல்யூ வந்து 105. When first two sets are interchanged, இந்த 5 rupeesம் 10 rupeesம் change பண்ணிட்டோம்னா in their numbers its value will be increased by 20 rupees. அப்போ interchange பண்ணோம்னா அதோட வேல்யூ வந்து இந்த 105 விட 20 அதிகமாகுது. இப்போ find the number of currencies in each set. அப்போ ஒன்றுலையும் எத்தனை கரன்சி இருக்குன்னு கேட்குறாங்க. 5 rupeesல எவ்வளவு, 10 rupeesல எவ்வளவு, 20 rupees எவ்வளவுன்னு கேட்குறாங்க. இதுலேயும் நம்ம வந்து ஈக்குவேஷன் நம்ம ஃப்ரேம் பண்ணணும். பண்ணிவிட்டு இந்த 5 rupees நோட்டு எவ்வளவு, 10 rupees எவ்வளவு, 20 rupees எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். லெட் நம்பர் ஆஃப் 5 rupees கரன்சி நோட்ஸ் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், 10 rupees நோட் வந்து ஒய்ன்னு வச்சுக்கலாம், 20 rupees நோட் வந்து இசட்னு வச்சுக்கலாம். இப்போ இது மொத்தமாக வந்து 12 பீஸ் இருக்குது. அப்போ 8 + x + y + z = 12. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ 5 rupees நோட்டு, 10 rupees நோட்டு, 20 rupees கரன்சி, இது மூணோட வேல்யூவும் வந்து 105. அப்போ இது எக்ஸ் வந்து 5 rupees நோட்டு, y வந்து 10 rupees, இது z வந்து 20 rupees. அப்போ இது மூணும் சேர்ந்து தான் நமக்கு 105 rupees வருது. இப்போ இதையே 5ஆல் டிவைட் பண்ணிடலாம். பண்ணோம்னா இங்கே 5x வந்து ஒரு x ஆயிரும், ப்ளஸ் இங்கே 10 5ஆல் டிவைட் பண்ணால் 2y, ப்ளஸ் இது 4 டைம்ஸ், அப்போ 4z = 21. இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா இதையே இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். இந்த 5 rupees நோட்டையும் 10 rupees நோட்டையும் இப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னா இது வந்து எக்ஸ்ன்னு ஆயிரும், இது வந்து ஒய்ன்னு ஆயிரும். அப்போ இது வந்து 10xன்னு ஆயிரும், இது வந்து 5y ஆயிரும், ப்ளஸ் 20z = அது வந்து இந்த 105 விட 20 rupees அதிகம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 105 + 20, இப்போ 10x + 5y + 20z = 105 + 20 125 rupees. இதையே 5ஆல் டிவைட் பண்ணோம்னா இது 2 5s are 10, அப்போ 2x + 1 5 is 5 ஒரு y, ப்ளஸ் 4 5s are 20, அப்போ 4z = இங்கே 25 டைம்ஸ் 5ஆல் வரும். அப்போ இங்கே வந்து 125 5ஆல் டிவைட் பண்ணால் 25. இது தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் எடுத்துக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸை வந்து கேன்சல் பண்ண போகிறோம். அப்போ இங்கே வந்து எல்லாமே ப்ளஸில் இருக்குது, ப்ளஸில் இருக்கிறனால இதையும் கேன்சல் பண்ண முடியாது. இப்போ மைனஸ் பண்ணோம்னா சைன் எல்லாம் சேஞ்ச் ஆயிரும், இங்கே ப்ளஸ் எல்லாமே மைனஸ் ஆயிரும். இப்போ எக்ஸ் கேன்சல் ஆயிரும். இங்கே -2y இருக்குது, இங்கே ஒரு y இருக்குது, இப்போ -y மைனஸ் இங்கே 4z இருக்குது, இங்கே ஒரு z இருக்குது, இப்போ 3z, இங்கே மைனஸ் இருக்கிறனால -3z = 21ல் 12 போச்சுன்னா 9, இங்கே மைனஸ் சைன் இருக்கிறதுனால -9. இது ஃபோர்த் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து x + y + z தான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். x + y + z தான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்தது தேர்ட் ஈக்குவேஷன் வந்து 2x + y + 4z = 25. இதுலேயும் x தான் கேன்சல் பண்ணுறோம். இதில் 2x இருக்குது, இதில் ஒரு x தான் இருக்குது, இதில் ஒரு x தான் இருக்குது. அப்போ இந்த ஈக்குவேஷன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த தேர்ட் ஈக்குவேஷனோட சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு 2, 2x + 2y + 2z = 24. தேர்ட் ஈக்குவேஷன் வந்து 2x + y + 4z = 25. இப்போ எக்ஸ் கேன்சல் பண்ணணும். இங்கே எக்ஸ் கேன்சல் பண்ணியிருக்கிறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லையும் செகண்ட் ஈக்குவேஷன்லையும் எக்ஸ் தான் கேன்சல் பண்ணியிருக்கிறோம், அதனால் இதுலேயும் எக்ஸ் தான் கேன்சல் பண்ணணும். இப்போ இங்கே சைன் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும். மைனஸ் பண்ணோம்னா தான் சைன் எல்லாம் சேஞ்ச் ஆகும், ப்ளஸ் எல்லாம் மைனஸாக. அப்போ இந்த 2x கேன்சல் ஆயிரும். இங்கே 2yல ஒரு y போச்சுன்னா y, இங்கே
இங்கே 4ல் 2 போச்சுன்னா 2z ஈக்குவல் டு 25ல் 24 போச்சுன்னா 1. இங்கே மைனஸ் சைன் இருக்குது, அதனால் இங்கே -1. இது 5th ஈக்குவேஷன்னு வச்சுக்கலாம். இப்போ 4th ஈக்குவேஷனும் 5th ஈக்குவேஷனும் எடுத்துக்கலாம். 4th ஈக்குவேஷன் வந்து -y -3z ஈக்குவல் டு -9. 5th ஈக்குவேஷன் வந்து y -2z ஈக்குவல் டு -1. இப்போ இந்த இதில் ஒய்யும் இந்த ஒய்யும் இப்படியே கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் இந்த 2 ஈக்குவேஷன் எடுத்து இதில் y கேன்சல் பண்ணோம்னா z-ஓட வேல்யூ எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். அப்போ 4th ஈக்குவேஷன் 5th ஈக்குவேஷன் 4th ஈக்குவேஷன் வந்து -y -3z ஈக்குவல் டு -9. 5th ஈக்குவேஷன் y -2z ஈக்குவல் டு -1. y கேன்சல் பண்ணிடலாம். இங்கே 2 சேம் சைன் ஆட் பண்ணி அதே சைன் 3 + 2 வந்து 5. இங்கே 2 மைனஸ் இருக்கனால -z ஈக்குவல் டு இங்கே மைனஸ் ரெண்டுமே சேம் சைன் ஆட் பண்ணி அதே சைன். இப்போ -9 + 1 வந்து 10. அப்போ z ஈக்குவல் டு -10/-5. மைனஸ் கேன்சல் ஆயிரும். 10 வந்து 2 டைம்ஸ். அப்போ z ஈக்குவல் டு 2. சப்ஸ்டியூட் z ஈக்குவல் டு 2 இன் ஈக்குவேஷன் 5. 5th ஈக்குவேஷன் வந்து y -2z ஈக்குவல் டு -1. அப்போ y மைனஸ் இங்கே 2 z க்கு பதிலாக 2 ஈக்குவல் டு இந்த -1. அப்போ y -2 2 4 ஈக்குவல் டு -1. இப்போ y ஈக்குவல் டு இங்கே இந்த -1 இருக்குது, இது இந்த சைடு கொண்டு வந்தோம்னா +4 ஆயிரும். அப்போ 4ல் 1 போச்சுன்னா 3. அப்போ y ஈக்குவல் டு 3. இப்போ சப்ஸ்டியூட் y ஈக்குவல் டு 3, z ஈக்குவல் டு 2 இன் ஈக்குவேஷன் 1. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து x + y + z ஈக்குவல் டு 12. இங்கே x வந்து தெரியாது கண்டுபிடிக்கணும். y வந்து 3, z வந்து 2 ஈக்குவல் டு 12. இப்போ x + 3 + 2 வந்து 5 ஈக்குவல் டு 12. இப்போ x + 5 ஈக்குவல் டு 12. x ஈக்குவல் டு இந்த 5 அந்த உட்காந்துன்னா -5 ஆயிரும். இப்போ 12 - 5 ஈக்குவல் டு 7. இப்போ x ஈக்குவல் டு 7. அப்போ x வந்து நம்ம 5 rupees நோட்டுன்னு வச்சுக்கிறோம். அப்போ 5 rupee கரன்சி வந்து 7 நோட்டு இருக்குது. அதே மாதிரி 10 rupee கரன்சி வந்து ஒய்ன்னு வச்சுருக்கிறோம். y வந்து 3 இருக்குது. z வந்து 20 rupees நோட்டு, அது வந்து 2 இருக்குது. இப்போ 7 நோட்டு, 5 rupees நோட்டு, 10 ரூபா நோட்டு வந்து 3, 20 rupees நோட்டு வந்து 2. மொத்தம் 12 நோட்டு இருக்குது. இது ஆட் பண்ணோம்னா வந்து 105 rupees வந்துடும். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்து ரெண்டுலேயும் எக்ஸ் கேன்சல் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஃபஸ்ட் ஈக்குவேஷன் × 2, தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்து அதுலேயும் எக்ஸ் கேன்சல் பண்ணணும். அப்புறம் 4th ஈக்குவேஷன் 5th ஈக்குவேஷன் எடுத்து அதில் ஒய் கேன்சல் பண்ணால் இசட்டோட வேல்யூ கிடைக்கும். இசட்டை வந்து 5th ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஒய்யோட வேல்யூவும் கிடச்சிடும். இது ரெண்டையும் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிடும். அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching. Tata. Bye.